அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 48, வழி அறிதல். குறள் எண் 471. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். செயலின் வலிமையையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்திலே ஒருவன் மற்றொருவனை பொய்யாக திட்டிவிடுகிறான், பொய்யான வார்த்தைகளால் திட்டிவிடுகிறான். அப்போது அந்த திட்டப்பட்டவன் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இவனுடைய அந்த செயல், அவன் திட்டினான்ல, அந்த செயல் எத்தகையது என்பதை உணர வேண்டும். அடுத்து தன்னுடைய வலிமை, அவனை எதிர்த்தால் நமக்கு எப்படி இருக்கும் என்று தன்னுடைய வலிமையை அவன் நினைக்க வேண்டும். அந்த திட்டினவனுடைய வலிமையையும் நாம் நினைக்க வேண்டும். அடுத்து இருவருக்கும் துணையானவன் ஒருத்தன் வருவான் இல்லையா? ஒருத்தன் சமரசம் பண்ணுறதுக்கு வருவான். நீ இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நீ செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான், என்ன வரும், அவனுடைய வலிமையும் ஆராய வேண்டும். இப்படி ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அப்போத்தான் அந்த வலிமை நாம் திருப்தியாக இருக்கலாம் என்று தெய்வப்புலவர் அறிவுறுத்துகிறார். என்ன தெய்வப்புலவர்களுடைய அறிவுரைகள் பாருங்கள், ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே பாருங்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய செயல்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.